இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்டைல் டேக்னா என்னன்னு பார்க்கலாம். ப்ளஸ் வந்து நம்மளோட வெப்சைட்டோட பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சிஎஸ்எஸ் ப்ரோக்ராம் வந்து தனியாக டிஃபைன் பண்ணோன்னா நம்ம இந்த ஸ்டைல் டேக் யூஸ் பண்ண மாட்டோம். டைரெக்டாக அந்த ப்ரோக்ராமிங்கே வந்து நம்ம லிங்க் பண்ணிப்போம். சரி, இதான் வந்து இதோட சின்டெக்ஸ். ஸ்டைல் டேக்கோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். இதில் வந்து 3 வேல்யூ போடுவோம். ஒன்று வந்து செலக்டர். செலக்டர்னா எந்த டேக்கை வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து செலக்டர். இப்போ வந்து நம்ம இதில் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே பாடி டேக்கை வந்து நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து செலக்டர். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி அண்டு வேல்யூ. ப்ராப்பர்ட்டிங்கிறது எதை, அது இப்போ எக்ஸாம்பிள் பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் இமேஜ், அது மாதிரி வர்றது வந்து ப்ராப்பர்ட்டி. வேல்யூ வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம என்ன வேல்யூ தரோம் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து இந்த டேக் வந்து நம்ம வந்து இங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த பாடியை ஓப்பன் பண்ண பிரேசஸை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்டிஎம்எல் எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி ஹெச்டிஎம்எல் போட்டு என்ட்ரு கொடுத்துட்டோம். இல்லை, ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா பாடி டேக்கை இங்கே டார்கெட் பண்ணியாச்சு. ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், எந்த இதுன்னு நம்ம போட்டாச்சு. பாடியை தான் டார்கெட் பண்ணிக்கோம். ஓப்பன் க்ளோஸ் கர்லி பேசஸ் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன வந்து ப்ராப்பர்ட்டி எதை வந்து நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம்? பேக்ரவுண்ட் இமேஜ். பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம டார்கெட் பண்ணுறோம். அதுக்கு வந்து இமேஜுங்கிறதுனால யூஆர்எல் வந்து நமக்கு வேணும், எந்த இதுலேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு. இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் வந்து என்னோட இமேஜ் இருக்க சோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அதை எப்படி கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம போடணும். இப்போ வந்து நம்ம இதுக்கான சைஸ் வந்து போடலாம். ஏன்னா வந்து இப்போது ஃபுல் சைஸ் நார்மலாக நம்ம அப்படியே போட்டோம்னா நமக்கு சைஸ் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ ப்ராப்பர்ட்டி சைஸ்ன்னு போட்டு கவர். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எஸ். இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்து நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. நான் இந்த இமேஜ் தான் வந்து காப்பி பண்ணி போட்டிருக்கேன், பிஜி டெமோ. ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, நம்ம இப்போ வந்து ஃபுல் நம்மளோட வெப்சைட்டோட பேக்ரவுண்டே வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு, இமேஜாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.